அனைவருக்கும் அன்பு வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி பலனை பற்றி பார்ப்போம். துலாம் ராசி 2025 இந்த வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம், மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நாள் வருது. சனியினுடைய நட்சத்திரமான உத்திராடாதி நட்சத்திரம் இரவு முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அன்று அமாவாசை இருக்கும், மாலை பொழுது வரைக்கும். இந்த காலகட்டத்தில் 29ஆம் தேதி சனி பயிற்சி வருது. சனி பயிற்சி பொதுவாக 2.5 வருடத்துக்கு ஒருக்கா வரும். அதனால் சனி பயிற்சியை கூர்ந்து கவனித்து வாழ்வியல் மாற்றங்களை எல்லாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மை எப்பொழுதும் எல்லோருக்கும் இருக்கும். அதில் சனி பகவான் இப்போ கும்பராசியில் இருக்கார். பிறகு கும்பராசியிலிருந்து நகர்ந்து மீன ராசிக்கு செல்வார். அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு இடம்பெயர்கிறார் மீன ராசியில். இது நல்லதுதான், துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்லது. 6ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிற போது பலவிதமான முன்னேற்றங்கள்லாம் நிறைய நடக்கும். நல்ல துணிச்சலாக போராடி பலவிதமான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து வெற்றி வாகை சூடக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆனால் இதுக்கு முன்னாலே 5ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் கொஞ்சம் மனதளவில் அப்செட் பண்ண வச்சிட்டார். மன விரக்தியை உண்டு பண்ணிட்டார். மன சோர்வை ஏற்படுத்திட்டார். மனசில் எவ்வளவுதான் வைராக்கியம் இருந்து போராடுனா கூட அந்த நினைச்ச காரியத்தை, அந்த இலக்கை அடைய முடியாத அளவுக்கு பலவிதமான மனக்குழப்பங்கள், இடையூறுகளை ஏற்படுத்திட்டார். வாரிசுகள், பிள்ளைகள், குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் பங்கெடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், முன்னேற்றத்தில் ஒரு சரியாக ஒரு வடிவமைப்பை கொடுத்து நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தலான்னு முயற்சி செஞ்சால் கூட ஏதோ ஒரு மன சோர்வு, மன உளைச்சல், மன தடைகள் எல்லாமே இருந்து அப்படியே ஒரு தேக்க நிலையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு இடம் பெறது ரொம்ப நல்லதாக போச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு. இனி நிறைய மாற்றங்கள் நடக்கும், அற்புதமான முன்னேற்றங்கள் நடக்கும். நல்ல எதிர்ப்பு சக்திகள் கைகூடி வரும். சுறுசுறுப்பாக உழைத்து முன்னேறக்கூடிய காலகட்டம். தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கப்பட்ட தொழிலில் புதுப்பித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதா இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எளிதாக வெல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொண்டு வெற்றியின் இலக்கை அடையக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இதில் சனி பகவான் மீன ராசிக்கு செல்லும்போது புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் 4ஆம் பாதமும், சனியினுடைய நட்சத்திரமான உத்திராடாதி நட்சத்திரம் 4 பாதமும், புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதத்தையும், இப்படி 9 பாதங்களை கடந்து மீன ராசியை கடந்து 2.5 வருடம் செல்லும். அப்படி நகரும்போது பலவிதமான மாற்றங்கள் உருவாகும். வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்வான பலன் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை உணரக்கூடிய அளவில் இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். பண வருமானம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கி அதில் நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் உருவாகும். வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்லதொரு தவணை முறையில் அந்த கடன் தொல்லை தீர்ந்து நல்லதொரு முன்னேற்றமும் நடக்கும். மேலும் வங்கி கடன் உதவி பெறுவதாக இருந்தாலும் எளிதாக கிடைத்தும் ஒரு நல்ல பாதை, ஒரு முன்னேற்றகரமான பாதையை துலாம் ராசிக்காரர்கள் வடிவமைத்து கொள்வார்கள். அதில் துலாம் ராசி அப்படின்னா சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அப்புறம் சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 4 பாதம்,
1, 2, 3, 4. பிறகு விசாக நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், இப்படி 9 பாதங்கள் அடங்கிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலம் சனி பகவானால் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கும். ஆகவே காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வாய்ப்பு கிடைக்கிற போது வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதை தயார் நிலையில் இருப்பது நல்லது. அதில் ஒரு சனி பகவான் கொஞ்சம் மனப்பிரச்சனை, மனக்குழப்பத்தை இது நாள் வரையில் ஏற்படுத்தி இருந்தாலும், வீட்டு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே நடக்கிற ஒரு சில கருத்து வேறுபாடு பிரச்சனை, கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப், அவர்களுடைய ஒத்துழைப்பு, லாபத்தில் கொஞ்சம் தடைகள், தாமதம், குடும்ப சூழ்நிலையை சரி செய்வதில் அதில் சில கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள், முன்கோபங்கள் எல்லாம் கலந்த நிலையில் இருந்தாலும் இனி வரும் காலங்களில் அவைகளெல்லாம் இல்லாமல் ஒரு நிதர்சனமான நல்லதொரு தீர்வு, நல்லதொரு முடிவு, நல்ல ஒரு வெற்றிக்கான இலக்கை அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதில் ஒரு சனி பகவான் ஒரு நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்கும். எப்பவுமே உடல் ஆரோக்கியத்தில் வலிமை இருக்கும். இது நாள் வரையில் இருந்த கை கால் வலி, தோல் வியாதி மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உடல் சோர்வு, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தி, ஒரு நல்ல ஒரு நிரந்தர நிவாரணம் கிடைச்சி ஒரு உடல் பயிற்சியாலும் மருத்துவ உதவியாலையும் நல்லதொரு உடல் ஆரோக்கியமான வலிமையை பெறக்கூடிய சூழ்நிலை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். அதில் எந்த ஒரு விஷயத்திலையும் முயற்சி செய்யும்போது ஒரு நிர்வாகத்திறனில் நல்லதொரு முதன்மை நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யும்போது அதுலேயும் நல்ல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல பேருக்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு டீம் ஒர்க்கு, ஒரு குழுவாக இருந்து அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மேன்மையான பலனை, முன்னேற்றகரமான வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வார்கள். இதில் பண வருமானம் நன்றாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். ஆகவே அலுவலக பணியில் பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. அதில் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நல்லதொரு திட்டமிடல் இருக்கும். ஆகவே பணத்தை, வருமானத்தை சேமிப்பாகவும் ஒரு சரியான டார்கெட், இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற முயற்சியிலையும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பிறகு பயணிக்கும் போது சுறுசுறுப்பாக பணியாற்றி ஒரு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்குரிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். எந்த ஒரு கடினமாக வேலையாக இருந்தாலும் களமிறங்கி பணியாற்றி வெற்றி வாகை சூடுவது நமது இலக்கு, குறிக்கோள் என்கின்ற அடிப்படையில் சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கும். ஒரு அறிவுபூர்வமாக சிந்தித்து திட்டமிட்டு பணியாற்றக்கூடிய சூழ்நிலை அமையும். தொழில் முன்னேற்றத்துக்கான அறிவு பிறக்கும், நல்ல சிந்தனை உருவாகும். எந்த ஒரு முயற்சியையும் தன்னுடைய முன்னேற்றத்தை சில நேரங்களில் ரகசியமாக வைத்து பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உருவாகும். உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனங்கள் ஏற்படும். சிரமங்கள், மெனக்கடுறது, கஷ்டங்களை தாங்கி முன்னேறுவது, இது போன்ற விஷயங்களில் அதிக உழைப்பும் அதிக சுமைகளும் இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு, வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் தன்னை தயார்படுத்தி கொள்வார்கள். சில நேரங்களில் அடுத்தவர்களுக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தன்னை நம்பி இருப்பவர்கள், தன்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து உழைத்து அவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சில நேரங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கும், இலக்கு இருக்கும், குறிக்கோள் இருக்கும். அதை அடைய வேண்டும் என்பதற்காக தன்முனைப்போடு இந்த காலகட்டத்திலே செயலாற்றி அந்த இலக்கையும் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே இந்த காலகட்டத்தை துலாம் ராசிக்காரர்கள் நன்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது. வாகனம் வாங்குகின்ற ஒரு அமைப்பு ஏற்படும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை, பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அழகு உணர்ச்சியோடு புதுப்பித்து வடிவமைத்து
அழகு பார்க்கின்ற அதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டு அதை வெற்றியும் அடையக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆகவே பலவிதமான முன்னேற்றங்களை இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஒரு மேன்மையான உயர்வான பலனை தருவார். எவ்வளவு தொல்லைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்ப்பு சக்தி கொண்டு சரி செய்து முறியடித்து போராடி வெற்றி வாகை சூடக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களை நல்லதொரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவானினுடைய நல்லருளால் எல்லாம் வல்ல இறைவன் அருளாலையும் நல்லதொரு அடுத்த கட்ட முன்னேற்றம் நல்லதொரு முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்க வளமுடன். குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.